திருவருளையும் குருவரையும் வந்தித்து எங்களுடைய மூத்த சைவ புலவர்களுடைய ஆசிகளையும் வேண்டிக்கொண்டு இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற சைவ புலவர்கள், சைவ ஆர்வலர்கள், அபிமானிகள் மற்றும் இன்று விரிவுரையாற்ற இருக்கின்ற சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார், சைவ புலவர் குமரன் அவர்கள் மற்றும் எங்களுக்கு தொழில்நுட்ப அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்ற கமலா ரவீந்திரன் அம்மையார் மற்றும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல தேவார பாராயணத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிப்போம். திருச்சிற்றம்பலம். பிண்டு நீரருங்கலம் வீரதிகட்கெல்லாம் அந்தனர் கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களு கருங்கலம் திகழும் நேர்மூடி நங்களு கருங்கலம் நம சிவாயவே. ஆரிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். நமோ பார்வதிகளே. நமோ பார்வதிகளே. நமோ பார்வதிகளே. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி. தேவார பாராயணத்தை வழங்கிய தாந்தேஸ்வரி அவர்களுக்கு சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது விரிவுரையாக சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண பாடப்பரப்பிலே மீட்டல் விரிவுரையாக இன்றைய வகுப்பு அமைய இருக்கின்றது. இரண்டாவது விரிவுரையாக சைவப்புலவர் செய்த குமரன் அவர்கள் உரைநடை தொடர்பான விரிவுரையை வழங்க இருக்கின்றார்கள். முதலில் சைவப்புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையாரை இலக்கண மீட்டல் விரிவுரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் அம்மா. அவ அன்மியூட் பண்ணல. வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த சைவப்புலவர் சங்கம் சைவப்புலவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினால் இந்த சங்கம் இயங்கி இந்த வகுப்பை ஆரம்பித்து நடத்தி வருகின்றது. அதற்கு அந்த தலைவர் அம்மா அன்மியூட் பண்ணுங்க. அம்மா அன்மியூட் பண்ணுங்க. பொன்னுத்துறை அம்மா நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சாரி ஒன்றுமே இல்லையா? திருப்பி சொல்லுங்க ஒரு கைலாது. சைவப்புலவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினால் சைவப்புலவர் சங்கம் இந்த வகுப்பை ஆரம்பித்து நடத்தி வருகின்றது. எல்லோரும் அறிந்த விஷயம். இதன் தலைவர் கமல்நாதன் ஐயா அவர்களுக்கும் இதை முன்னின்று நடத்தி கொண்டு வரும் ஆனந்தி ஜெயரட்னம் அம்மா அவர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியை வழங்கிக் கொண்டிருக்கும் கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களுக்கும் இனிய சைவப்புலவர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள் வணக்கம் உரித்தாகுக. இதற்கண் எங்களை ஆக்கி படைத்து
நல்ல தன்மைகளை எல்லாம் அருளி வருகின்ற இறைவனுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஓம் நம சிவாய. வணக்கம். இன்றைக்கு நான் இந்த ஒரு மாணவி உங்கள இருக்கிற ஒரு 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 மாணவி என்று சொல்றேன். மாணவி தனக்கு இந்த தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்துல வர முன்னால் இருக்கின்ற அந்த பொதுப்பாயிரம் அதை ஒருக்கா தனக்கு விளங்கப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த பொதுப்பாயிரத்தை இன்றைக்கு உங்களுக்கு கற்பிக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன். நான் அந்த புதுப்பாயிரம் முந்தையும் ஒரு தடவை நான் கற்பித்தனால் அந்த வகுப்புக்கு அவர் நான் நினைக்கிறேன் அவர் வருகை தரவில்லை என்று. ஆகவே திரும்பவும் இந்த புதுப்பாயிரத்தை ஒரு தடவை நான் திரும்ப மீட்டல் செய்கின்றேன். இந்த புதுப்பாயிரம் என்றது அந்த ஒரு நூலுக்கு முன்னால அந்த நூலை பற்றி எழுதுகின்ற ஒரு இதுதான் பொதுப்பாயிரம். இந்த பொதுப்பாயிரம் எழுதுவதற்கு உரியாக்கள் ஒரு சாலை மாணாக்கர் அவரோட படித்தாக்கள், தொல்காப்பியம் அவரோட படித்தாக்கள் அல்லது அவருடைய மாணாக்கர் அல்லது அவருடைய குரு அல்லது அவருடைய மாணாக்கர் அல்லது அவரோட படித்த மாணவர்கள், இப்படி இவர்கள் தான் அந்த பாயிரம் எழுதலாம். அப்ப இந்த வகையில இவரோட படித்த ஒரு மாணவர் தான் பனம்பாரனார் என்று தொல்காப்பியரோடு படித்தவர். அவர்தான் இந்த பாயிரத்தை எழுதுகிறார். இந்த பாயிரத்தில் அறிகிற செய்தி என்னென்றா, இந்த தொல்காப்பியம் என்ற அந்த நூலில் அவர் எழுதின நூலில் என்னென்ன விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறார், என்னென்ன விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது என்ற விஷயங்களை முன்னுக்கே கூறினால் படிக்கிறவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஏனென்றால் முன்னுக்கு நாங்கள் சொன்னால் இன்னென்ன விஷயம்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் இதை இந்த விஷயங்களை நோட் பண்ணி படித்துக் கொள்வோம் என்று நாங்கள் அதை படிக்கலாம். அப்ப அந்த விஷயங்கள் என்ன மாதிரி அந்த செய்யுளாக்கப்பட்டிருக்கிறது, ஆஜ்ய முன்னிலையில இதை பாடப்பட்டது, இது இங்கு பாடப்பட்டது, அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய பொருள் என்ன என்பன போன்ற விடயங்கள் இதுல அடங்கி இருக்கும். இந்த பொதுப்பாயிரத்தில் அடங்கி இருக்கும். அப்ப சில ஆக்கள் இன்றைக்கு வரல போல, முக்கியமான ஆக்கள் காணல, நான் குறிப்பிட்ட ஆக்களையும் காணல. அப்ப இந்த வகையில பொதுப்பாயிரம் சொன்னால் இந்த பாயிரத்தால் அறிகிற செய்திகள் எல்லாம் பார்ப்போம். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலில் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்த நூல் கண்டே முறைப்பட எண்ணி விளந்தவுத்தோனே போக்கரு பணிவல் நிலந்தரு திருவில் பாண்டிய நகையத்து அரங்கரையினாவின் நான்மறை மிட்டிய அதங்கோட்டாசற்கு அருள்தவத் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மெல்கினீர் வரைப்பின் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன தன் பேர் தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே. இதுதான் அந்த பொதுப்பாயிரம் அந்த எழுத்ததிகாரத்தில் எழுதியப்பட்ட பொதுப்பாயிரம். இதை பாடியவர் பனம்பாரனார். பனம்பாரனம் என்று தொல்காப்பியரோடு படித்த ஒரு சாலை மாணாக்கன். தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த பாயிரம் எழுத தகுதியானவர்கள், அவரோடு படித்தவர்கள், அவருடைய மாணாக்கர், அவருடைய ஆசிரியர், இப்படியானவர்கள் தான் இந்த பாயிரம் எழுதுவதற்கு தகுதியானவர்கள் என்று கருத்து. அப்ப நாங்க இந்த பாயிரத்தின் பொருளை பார்ப்போம். வடவேங்கடம் தென்குமரி. அப்ப வடக்கே வேங்கடமலை, தெற்கே குமரிமலை. இப்ப அந்த குமரிமலை இல்ல, அது அழிஞ்சு விட்டது. அந்த காலத்தில் இருந்தது குமரிமலை என்ற ஒரு மலை தெற்கே இருந்தது. அது பிறகு வெள்ளத்தால் அழிஞ்சு விட்டது. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து. இரண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த நல்லுலகம், அந்த இடையில இரண்டுக்கும் வடக்கே வேங்கடம் தெற்கே குமரி, இரண்டு கிழக்கிலையும் மேற்கிலையும் கடல். இந்தியாவில் அப்படித்தானே, வடக்க வெங்கடம் தெற்கே குமரி, கிழக்கு மேற்கும் கடல். அப்ப இந்த
இந்த பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கிற வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலில். அப்ப தொல்காப்பியர் என்ன செய்யறார், இந்த இடைப்பட்ட பகுதியில இருக்கிற வழக்கு என்ன மாதிரி வழக்குங்க, வழக்கண்டா வழக்கு இல்லை, அந்த மக்களிடையே பேசப்படுகிற சொற்கள் அப்படியான வழக்கு செய்யுள் ஆயிரு முதலில் எழுத்தின் சொல்லும் பொருளும் நாடி. அப்ப எழுத்து அந்த அவர்கள் பாவிக்கின்ற அந்த காலத்துல அவர்கள் நடைமுறையில் இருந்த எழுத்துக்கள் சொல்லுகள், அது அந்த காலத்து சொல்லு நடைமுறையில் இருந்த எழுத்து சொல்லுகளுக்கு இப்பயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அப்ப அவர்கள் அவற்றை பேச்சு அந்த காலத்து எழுத்துகள் சொல்லு பொருள் பொருள் என்ன மாதிரி அந்த அவற்றை தேசத்துல தமிழ்நாட்டுல என்ன மாதிரி பொருள் இருந்தது, என்ன மாதிரி சொல்லி இருந்தது, என்ன மாதிரி எழுத்து இருந்தது என்ற நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தோடு. அப்ப செந்தமிழ் இயற்கை என்றது நல்ல தமிழை பேசுகின்ற இயற்கையான இடத்துல சிவனியண்டா பொருந்திய அந்த நிலத்தோடு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடுன்றது தென்பாண்டி குற்றம் குடங்கற்காவன் பூமி பன்றி அருவா அதன் வழக்கு நன்றாய சீத மலாடு குணானடு செந்தமிழ்ச்சே ஏதமில் பன்னிரு நாட்டு அண்ணது 12 நிலங்கள் தான் இந்த செந்தமிழ் இயற்கை நிலம். அதோட சேர்ந்த அந்த நிலத்துல முந்தின நூல் கண்டு அதோட சேர்த்து முந்திய நூல்களையும் அவர் தொகுத்து பார்த்து படிச்சு பார்த்து முந்தைய அவருக்கு முதலும் பல இலக்கண நூல்கள் இருந்தன, அவையெல்லாம் இப்ப அழிஞ்சு விட்டது. தொல்காப்பியம் தான் எங்களுக்கு இப்ப கிடைச்சிருப்பது, மற்றதெல்லாம் அழிஞ்சு விட்டது. அப்ப அவருக்கு முன்பே இருந்த முந்து நூல்களையும் அவர் ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் தொகுத்து முறையாக முறைப்பட எண்ணி தொகுத்து தான் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். இப்ப முந்து நூலையும் தொகுத்திருக்கிற அந்த செந்தமிழ் நிலைக்கு நான் சொன்ன அந்த 12 இல்லத்திலையும் இருக்கிற மக்களுடைய பேசுகிற நட அந்த அதுகள் வழக்குகள் அதுகளை எல்லாம் ஆராய்ச்சி தான் அவர் அந்த நூலை எழுதியிருக்கிறார். முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பழைதல். அப்ப இப்படியான இந்த புலம் என்றது இந்த பகுதி இந்த இந்த பகுதியை தொகுத்திருக்கிறார். தொகுத்து தொல்காப்பியம் என்ற நூலாக எழுதியிருக்கிறார். புலந்தொகுத்தோனே போக்கரு பணிவல். போக்கரு பணிவல் என்பது புலந்தொகுத்தோனே ஆயிடும்களில் சிவன போக்கரு என்றது குற்றங்களற்ற. போக்கு அறி போக்குண்டா குற்றம், போக்கருண்டா குற்றங்களற்ற. ஒரு நூலுக்கு குற்றங்கள் இல்லாமல் இருக்கணும். அப்படியான குற்றங்கள் அற்ற முந்துநூல் கண்டு முறைப்பணி பிளந்தொகுத்தோனே போக்கரு பணிவல் நிலந்தரு திரிவில் பாண்டியன் அவையத்து. அந்த நேரத்துல அரசனாக இருந்த பாண்டியன் நிலந்தரு திரிவிலண்டா அந்த பாண்டிய அரசன் பக்கத்துல உள்ள நிலங்களை எல்லாம் போர் செய்து தந்த நிலத்தோடு சேர்த்து இணைத்திருக்கிறான். நிலந்தரு திரிவில் பக்கத்துல உள்ள நாட்டுகள் எல்லாம் அந்த காலத்து அரசர்கள் அப்படித்தான். ஒரு வீர அரசனுக்கு வீரம் என்று சொன்னா பக்கத்துல உள்ள நாடுகளை எல்லாம் போர் செய்து தன் நாட்டோடு இணைச்சு கொள்வான். அதுதான வீரம் என்று அந்த காலத்துல எழுதினார்கள். அப்படியாக நிலந்தர தெரிவில் பக்கத்துல உள்ள நாடுகளை எல்லாம் கைப்பற்றி திரு செல்வத்தை உடைய அந்த பாண்டியனுடைய சபையில தான் அந்த நூலை அரங்கேற்றினார். அரங்கரையினாவின் நான்மறை முற்றிய. அது அரங்கரை நாவெண்டா அரங்கரை நாவெண்டா இந்த குற்றங்களை அற்ற அந்த நல்ல அவருடைய அறங்கள் எல்லாம் படித்து தொகுத்து சொல்லப்பட்ட நாவினை உடையவர் தான் அந்த நான்மறை முற்றிய 4 வேதங்களை முற்றிய. எப்படிப்பட்டவர்? அரங்கரை நாவின் எல்லா அறங்களையெல்லாம் சிறப்பிட்ட நாவினையுடைய நான்மறை வேதங்களை முற்றிய அதங்கோட்டாசான். அந்த அதங்கோட்டாசானுடைய முன்னிலையில்தான் அவர் நூலை அரங்கேற்றிருக்கிறார். அதங்கோட்டாசான் அதங்கோடு என்று சொல்லப்படுகிற அந்த இடம், அதிலே உள்ள ஒரு ஆசானுக்குத்தான் அவரும் அந்த ஆசானிகளோட தான் படிச்சிருக்கிறார். அந்த ஆசானுக்கு அரில் சபை தெரிவித்து குற்றமர தெரிவித்து அரில் சபை தெரிவித்து என்றது குற்றமர தெரிவித்து அரில் சபை தெரிவித்து
மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மயங்காத முறையில் ஒரு மயங்காண்ட ஒரு விளக்கமான முறையில் மற்றவர்கள் பார்த்து இது என்னவா இருக்கும் இது என்னவா இருக்கும் என்று மயக்கம் வராது. அப்படியான மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மெல்கு நீர் வளைப்பின். மெல்கு நீர் என்றால் அந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற நீர்தால் நீர் கிழக்கில மேற்கில எல்லாம் நீர் இருக்கிறது, கடல் இருக்கிறது. இப்போ மெல்கு நீர் வளைப்பின் கிழக்கிளை மேற்கிளையும் நீரால சூழப்பட்டது. வடக்கில மலை, தெற்கிலையும் மலை. வடக்கே வெங்கடம், தெற்கே குமரி. இப்படியாக மெல்கு நீர் வளைப்பின் ஐந்திரம் நிறைந்த. ஐந்திரம் நிறைந்த ஐந்திரம் என்று சொல்லப்படுற 5 இலக்கணங்கள். 5 இலக்கணங்கள் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, கணி என்றால் சொல்லப்படுகிற 5 இலக்கணங்களையும் பெற்ற தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி. அவருடைய பெயர் தொல்காப்பியன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை தோற்றிக் கொண்டு கல்புகழ் நிறுத்த படிமை யோனி. பல புகழையும் நிறுத்திய கொண்ட படிமை யோனி. படிமை என்ற தவவொழுக்கம் உடையவர். படிமை தவவொழுக்கம் உடையவர். அப்ப இதுல இந்த சொற்களுக்கு தடித்த எழுத்து உள்ள சொற்களுக்கு கருத்தை கூறு வேண்டும், வரும் சில வேலைகள். இப்ப வட வேங்கடம் என்று சொன்னா அதுக்கு தடிப்பை போட்டால் என்னது? தளித்த வடக்கே வேங்கடம், தெற்கே குமரி. ஆயிரு முதலில் எழுத்தும் சொல்லும் என்றக்குள்ள வடக்கின் கண் வேங்கடமும் தெற்கின் கண் குமரியுமாகிய அவ்விரண்டு எல்லைக்குள் இருந்து தமிழை சொல்லும் நல்லாசிரியரது வழக்கும் செய்யுளுமாகிய. அப்ப ஆயிரு முதலில் தமிழை சொல்லும் நல்லாசிரியரது செய்யுளுமாகிய வழக்கையும் செய்யுளுமாகிய அவ்விரண்டையும் அடியாக கொண்டு, அதனால் வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலில் வழக்கையும் செய்யுளையும் அடிப்படையாக கொண்டு சிவனிய நிலத்தோடு அல்லது பொருந்திய நிலம். அந்த செந்தமிழ் நிலம் அவர் இருக்கிற பகுதி செந்தமிழ் நிலம். சிவனிய செந்தமிழ் நிலத்தோடு பொருந்திய, அதாவது செந்தமிழில் இயல்பு பொருந்திய. அதான் சிவனி என்ற பொருந்திய. செந்தமிழில் இயல்பு பொருந்திய செந்தமிழ் நிலத்து வழக்கோடு முதல் நூலில் சொன்னவற்றினையும் கொண்டு. அப்ப செந்தமிழ் நூலையும் செந்தமிழ் நிலத்துல உள்ள அந்த வழக்கையும் எடுத்திருக்கிறார். பழைய இலக்கண ஆசிரியர் எழுதிய அந்த கருத்துக்களையும் சேர்த்து தொகுத்துத்தான் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். போக்கரு பனவலண்டா குற்றங்களற்ற இந்த நூலை தொகுத்திருக்கிறார். அரில் சபை தெரிவித்துகண்டா அரில் சபை தெரிவித்துகண்டா குற்றங்கள் இல்லாமல் அதை தெரிவித்து அரிதப தெரிவித்து அரில் சபை தெரிந்து என்றது குற்றங்கள் இல்லாமல் அதை தெரிந்து படிமை தவ ஒழுக்கம் உடையவன் தான் இந்த தொல்காப்பியல் சொல்லி அவர் இதுல சொல்லியிருக்கிறார். யார் இதை பாடியவர்? அந்த பனம்பாரனார் என்ற புலவர். அப்ப நச்சினாக்கின் நூலும் முந்து நூல்களவை நான் மறைகளவை. நச்சினாக்கின் எழுதியிருக்கிறார். தொல்காப்பியர் முந்து நூல் கற்று என்று எழுதியிருக்கிறார். அந்த முந்து நூல் அவர் இதை குறிப்பிடுகிறார். நச்சினாக்கியர்கள் முந்து நூன்று தொல்காப்பியர் காலத்துக்கு முற்பட்ட இலக்கண நூல். அந்த இலக்கண நூலுக்கு பேரும் அவர் சொல்லியிருக்கிறார் நச்சினாக்கியர். அகத்தியம், இசை நுணுக்கம், மாபுராணம், பூத புராணம், இந்த நூலெல்லாம் இப்ப அழிந்து விட்டது. அந்த காலத்துல அந்த நூல்கள் இருந்தது. இந்த நூல்களை எல்லாம் தொல்காப்பியர் கற்றுத்தான் இந்த அதோட செந்தமிழ் உள்ள நடைமுறையும் சேர்த்துத்தான் இந்த நூலை எழுதினார். அப்ப முற்பட்ட இலக்கண நூல் சொல்றது நச்சினாக்கின் நூலும் முந்து நூல் எவை, முந்து நூல் நான்மறைகள் எவை என்று கேட்டா அகத்தியம் உண்டு, இசை நுணுக்கம் 2, மாபுராணம் 3, பூத புராணம் 4. இப்ப நான்மறை என்றால் அறம்பொருளின் பம்பீடு, அதான் நான்மறை. இந்த 4 நூலும் அதோட அறம்பொருளின் பம்பீடு அதை ஆராய்ந்து சிறப்பு பாயிரம் வகைத்தான் வழி நுதலிய பொருள் காரணம் என்பன இசையுள் இடம்பெறுமாறு காட்டு. அப்ப அடுத்த கேள்விய இன்னொரு கேள்வி அதுல வந்திருக்கு. சிறப்பு பாயிரம். இந்த சிறப்பு பாயிரம்
தொல்காப்பியர் தொல்காப்பியருடைய இந்த சிறப்பு பாயிர வகைத்தால வழி, அது என்ன வழியில வந்திருக்கிறது, அது கூடுகின்ற பொருள் என்ன, அதன் காரணம் என்ன என்பன இச்செய்யுளில் இடம்பெறுமாற்றை காட்டுக என்று ஒரு கேள்வி வந்திருக்கு. அந்த பாட்டுக்கு கருத்தழிய போட்டு இப்படி ஒரு கேள்வி கீழே வந்திருக்கு. ஈனா ஆனாவென்னா ஈனா அப்படி சின்ன சின்ன கேள்விகள் வரும். அப்ப இடம்பெறமாற்ற வழி என்று எடுத்தால் முந்த நூல் என்ன வழியில் இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், முந்து நூல் நான் சொன்னேன், முந்த நூல் அகத்தியம், புலபுராணம், மாபுராணம், மற்றது மகாபுராணம் என்றால் முந்து நூல். அந்த முந்து நூலை கண்டு முறைப்பட எண்ணித்தான் அவர் அந்த நூலை இயற்றி இருக்கிறார். அவரோட அந்த வழக்கை மக்கள் நடைமுறையிலிருந்து வழக்கையும் கொண்டுதான் அந்த வழிய அந்த நூலை இயற்றிக்கிறார். நுதலிய பொருள் என்ன, அந்த தொல்காப்பியத்தில் அவர் நுதலிய பொருள் என்ன என்று பெரும்பாலார் குறிப்பிடுறார் என்றால், எழுத்து, சொல், பொருள். நுதலிய பொருள் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம். மூன்றுதானே இலக்கணத்துல தொல்காப்பியத்தில் எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம். அது நுதலிய பொருள். காரணம் என்ன, ஏன் இந்த நூலை எழுதியிருக்கிறார், என்ன காரணம் என்றால், பொதுமக்கள் இந்த நூலை அறிய வேண்டும், பொதுமக்கள் இந்த நூலை அறிய வேண்டும் என்ற காரணத்தால் தான் இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். மற்றது முந்து நூலில் கூறியவை, முந்த நூல்ல சொல்லப்பட்ட இந்த மாபுராணம், புதபுராணம், அகத்தியம், இசை நுணுக்கம் என்ற இந்த முந்தைய நூலில் கூறியவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கு, அரசியல், அமைச்சியல், பார்ப்பன இயல், சோதிடம், தாந்தருவியல், கூத்து போன்றவைகள் தான். அதான் இந்த முந்த நூல்ல அவர் படிச்ச பொருள்கள். அதுதான் முந்த நூல்ல. அப்ப எழுத்து படிச்சிருக்கிறார், சொல் படிச்சிருக்கிறார், பொருள் பார்த்திருக்கிறார், யாப்பு படிச்சிருக்கிறார். இதுகள் தான் முக்கியமானது. மற்றது சந்தம், வழக்கு, அரசியல், அமைச்சல், பார்ப்பன இயல் என்று இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார். அடுத்த இதுதான் இந்த பாயிரத்தினுடைய கருத்து. அப்ப ஒரு நூலுக்கு ஏன் இந்த பாயிரம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த பாயிரம் ஏன் ஒரு நூலுக்கு அவசியம் என்று சொன்னா, எந்த நூலை உரைத்தாலும் அந்த நூலுக்கு ஒரு பாயிரம் இருக்க வேணும். பாயிரம் சொல்லுவது மரபு. ஒரு நூலுக்கு முன்னால பாயிரத்தை படிக்க என்றால் அந்த நூல் என்ன விஷயத்தை பற்றி சொல்லுகின்றது என்று எங்களுக்கு ஒரு அளவு விளங்கி கொண்டு, 1000 முகத்தால் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணிவல் அன்றி என்று பாயிரத்துடைய முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறார் தொல்காப்பியர். 1000 முகத்தால் அகன்றதாயினும், 1000 முகமுடைய ஒரு அகன்ற முகமாக இருந்தாலும் பாயிரம் இல்லாவிட்டால் அது பணிவல் இல்லை, பாயிரம் இல்லாவிட்டால் அது புத்தகம் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். பாயிரம் என்பது ஒரு புற உரை. அந்த நூலுக்கு அந்த நூலை பற்றி சொல்லாமல் அந்த நூலுக்குரிய புற உரைதான் அந்த பாவுரை. அது நூலுக்கு புறவுரை போல அமைந்து இருக்கிறது. அந்த பாயிரத்தை கேட்பதால் என்ன பயன் என்றால், அந்த நூலில் உள்ள சிறப்பு ஒரு சிறப்பு எப்படி என்றால், அந்த பாயிரம் சொல்லுவது எப்படி என்றால், ஒரு நூலுக்கு ஒரு மாநகரத்துக்கு, ஒரு திருவமைந்த அழகு பொருந்திய ஒரு பெரிய நகரத்துக்கு உருவமைந்த வாயில் மண்டபம் போல என்று எடுக்கலாம். பெரிய ஒரு ஊருக்கு ஒரு வாயில் இருக்கும். அந்த காலத்துல அப்படித்தான், பெரிய ஒரு அழகான ஊருக்கு ஒரு வாயில் இருக்கும். அந்த வாயில் எப்படி, இப்ப அங்க கல்யாண வீட்டுக்கு போனா அந்த வாயில் இருக்கும், வாசல் இருக்கும். அந்த வாசத்தை மிக அழகாக சோடித்து இருப்பார்கள். அதே போலதான் அந்த காலத்துல அந்த ஊர்களுக்கும் அப்படியான உள்ளுக்குள்ள நுழைவதற்கு ஒரு வாயில் இருக்கும். அந்த வாயிலுக்கு அழகாக சோடித்து இருப்பார்கள். அப்படியான மாநகரத்துக்கு உருவமைந்த வாயில் மாடங்கள் போல அலங்கார சிறப்புடையதாக இருக்கும் இந்த பாயிரம். அந்த நூலுக்கு, அந்த நூலுக்குரிய பாயிரம் அலங்கார சிறப்புடையதாக இருக்கும். அப்ப அப்படியாக அந்த பாயிரம் கேளாது நாங்கள் நூலை படிப்பது எப்படி இருக்கும்? பாயிரம் கேளாமல் நாங்கள் நூலை படித்தால் அது குறிச்சி புக்கமான் போல இருக்கும்.
குறிச்சி புக்க மானுண்டா ஒரு மான்குட்டி, அந்த மான்குட்டி தனிய கூட்டங்கள் இல்லாமல் கூட்டங்களோடு போன மான் தனிச்சிட்டு இருக்கு. தனியா ஒரு காட்டுக்குள்ள போயிட்டுது. அப்ப அதுக்கு எந்த பக்கம் போற இந்த பக்கம் போறன்னு ஒன்றுமே தெரியாது. அதான் குறிச்சி புக்க மான் போல இருக்கும். அந்த பாயிரம் இல்லாமல் நாங்கள் அந்த புத்தகத்தை படித்தோம் என்றால் எங்களுக்கு அந்த குறிச்சி புக்க மான் போல நாங்கள் இதில் எதை பற்றி சொல்லியிருக்கோம், எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். அது போலவும் குறிச்சி புக்க மான் போலவும் குன்று முட்டிய குருவி போலவும். குருவி வானத்தால பறந்து போகக்குள்ள இடையிலே ஒரு குன்று வரும், மலை, உயரமான மலை வருது. அந்த மலையில் அது மோதி சென்றால் அப்படியே இறந்தோ அல்லது வருத்தப்பட்டோ கீழே விழுந்துடும். குன்று முட்டிய குருவி போல அது கொண்டுமே தெரியாம இருக்கு. குருவி போலையும் இடர்படுமாகலாம் இந்த பாயிரம் கேட்டதால் அது ஆகவே நாங்கள் பாயிரம் கேட்கிறது அவசியம். அப்ப பாயிரம் கேட்கிற அவசியத்துக்கு இந்த உதாரணங்களை கூறியிருக்கிறார் தொல்காப்பியர். அந்த பாயிரம் பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும். எல்லா நூலுக்கும் பொது வகையாக கூறுவது பொது பாயிரம். பொதுவாக எல்லா நூலுக்கும் பொதுவாக கூறுவது ஒரு பொது பாயிரம். அந்நூலில் கூறப்படாத பொருள்கள் முதலிய உணர்தலில் கூறப்பட்டது. பொருள் முதலிய உணர்தலில் அணி இலை மாதற்கு அவ்வணியை சிறந்த ஆடை போல நூலுக்கு சிறந்தது. அப்ப ஒரு மாதர் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அணிகலன்கள் சிறப்பாக இருக்கும். சும்மா போவதை விட, சும்மா ஒரு சட்டையை போட்டுட்டு போவதை விட அழகான சாரி உடுத்து அழகான மாலை காப்பு இதெல்லாம் போட்டு வடிவா சோடிச்சுட்டு போனால் வடிவா இருக்கும். அதே போலதான் அந்த அந்த நகர அந்த இந்த செய்யுளுக்கும் அப்படியாக ஒரு இது இருக்க வேணும், என்ன பாயிரம் இருக்க வேணும். அப்ப அந்த அணியிலே சிறந்த ஆடை ஆபரணங்கள் போல முன்னுக்கு அந்த பாயிரம் இருந்தால்தான் அதுக்கு சிறப்பாக இருக்கும், அந்த நூலுக்கு அழகாக இருக்கும். அப்ப அந்த நூலை பெண்ணா குருவிச்சு பாயிரத்து ஆடை ஆபரணங்கள் போல சொல்றேன். பொது பாயிரம் நூலில் கூறப்படாது பெறப்பட்ட பொதுப்பாயிரத்தை பொதுவான கருத்துக்கள், பொதுவாக எல்லா நூலுக்கும் உள்ள பொது கருத்துக்கள் பொதுப்பாயிரம் என்று சொல்றேன். இது நாங்க இப்ப படிக்கிற சிறப்பு பாயிரம். சிறப்பு பாயிரம் என்றால் சிறப்பு வகையால சொல்லப்பட்ட இந்த பாயிரங்கள் தான் சிறப்பு பாயிரம். பொதுப்பாயிரம் என்றது ஈவோர், கற்கப்படுவோர், கற்கப்படாதோர், மலை, நிலம், திராக்கோள் இதுகள்லாம் கற்கப்பட அந்த 4 வகையா இருக்கிறது இந்த பொதுப்பாயிரம். மற்ற கற்கப்படாதோர், கற்கப்படுவோர் 4 வகை, கற்கப்படாதோர் 4 வகை, ஈடல் இயற்கை, கொள்வோர், கற்பிக்கப்படுவோர், கற்பிக்கப்படாதோர், கற்பிக்கப்படுவோர் 6 வகை, இப்படியானதுகள் தான் பொது பாயிரத்தில் இருக்கும். சிறப்பு பாயிரத்துல நான் முந்தி சொன்ன மாதிரி வடவெங்கடம், தெற்கின் கண் உள்ளதாக்கிய குமரி, அவற்றை எல்லையாக உள்ள இல்லத்தை தாங்கும் தமிழ் மொழியினை கூறும் நன்மக்களால் வழக்கும் செய்யுளுமாக இரு காரணத்தாலும் இந்த எழுத்திலக்கணையும் சொல்லிலக்கணத்தையும் பொருளிலக்கணத்தையும் ஆராய்ந்தவர் செந்தமிழ் இயல்பு பொருந்திய செந்தமிழ் நிலத்தில் வழக்கோடு ஒப்பிட்டு முந்திய நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் அவர் கண்டு அந்த இலக்கணத்தை எல்லாம் முறைப்பட ஆராய்ந்து, பழைய நூல்கள்ல உள்ள இலக்கணத்தை எல்லாம் முறைப்பட ஆராய்ந்து அதோட மாற்றானது நிலத்தை கைப்பற்றி கொண்டு வாழ்கின்ற இந்த அரசனுடைய, பாண்டிய அரசனுடைய போர் திருவினையுடைய பாண்டியன் மாகீர்த்தி அரசனுடைய அந்த அவையில் உள்ளவர்களுக்கு தெரிந்து நின்ற மெய் சொல்லும் மாவினையுடைய 4 வேதங்கள். அப்ப அவர் எப்படிப்பட்டால் அந்த அதுக்கு சொல்லக்கூடிய அந்த நான்மறை முற்றிய 4 வேதங்களையும் முற்ற உணர்ந்த அதங்கோடு என்ற ஊரிலே இருக்கிற ஆசான் தான் அவற்றை அந்த நூலுக்கு அந்த அரசாங்க சபையில அந்த நூலுக்கு அந்த அரங்கேறதுக்கு அவர் தான் அது முன்னிலையா தலைவராக இருந்தார். என்ற ஊரில் ஆசானுக்கு கடா அற தெரிந்து என்றது அவர் தொல்காப்பியர் ஒரு குற்றமில்லாமல் அந்த நூலை எல்லாம் தெரிந்து கூறி அவ்வெழுத்தின் சொல்லு பொருளை எல்லாம் வடிவாக சொல்லி முன்னை நூல் போல எழுத்திலக்கணம் சொல்லுள் சென்று மயங்காத மரபில் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணத்தை எல்லாம் எழுதி
தெரிவித்து கடல் நீரை எல்லையாக உடைய இந்த உலகின் கண்ணே இந்திரனால் செய்யப்பட்ட ஐந்திர வியாகரணம் என்ற நூல். இந்திரன் எங்கட பழைய இந்திரன் இல்ல, தேவலோகத்திலே உள்ள இந்திரன் இல்ல, வேற ஒரு ஆள். இந்திரனால் செய்யப்பட்ட இந்த ஐந்திர வியாகரணத்தினை நிறைய கற்று அந்த தொல்காப்பியர் அதையும் படிச்சவர். அந்த பல நூலே படிச்சிருக்கிறார். இந்திரன் எழுதிய ஐந்திர வியாகரணம் என்ற நூலை படிச்சு ஒரு காப்பிய குடியில தான் பிறந்தவர் தொல்காப்பியர். இப்படியான காப்பிய குடியில் தோன்றியவர் என தன் பெயரை தோற்றுவித்து நூலுக்கு சொல்லப்பட்ட குற்றங்களை எல்லாம் தன் நூலுள்ளே அவ்விலக்கணங்களை எடுத்து தொகுத்து கூறினார். அவர் யாருன்னா பல்புகழ் பூத்த சபவொழுக்கத்தினுடைய இந்த தொல்காப்பியர் தான். சரி, இப்ப தொல்காப்பிய பாயிரத்தை பற்றி படிப்பவங்களுக்கு சொல்லியாச்சு. இனி அடுத்ததாக நாங்கள் என்ன படிப்போம் என்று சொன்னால் 2019 ஆண்டு ஒரு கேள்வி பேப்பர் பார்ப்போம். அது படிப்பிச்சனால தட்சிணாமூர்த்தி 2019 ஆண்டு படிப்பிச்சனால சரி உங்களுக்கு இந்த மூடி இருக்கு என்ன இல்ல என்ன அப்ப சரி 2019 ஆண்டுல பார்ப்போம். அணரி நுனினா அன்னம் பெற்ற புறக்கும் ஒலிகள் எவை? 2019 ஆண்டு சைவ புலவர்களுக்கு சோதனை பாருங்க. இதுல சில இளஞ்சைவ புலவர்களுக்கும் தேவையான விஷயம் இருக்கும். மற்றபடியா இளஞ்சைவ புலவர்களும் கொஞ்சம் கேளுங்க. இதுக்கு பிறகு இன்னொரு பேப்பர் நான் இளஞ்சைவ புலவர்களுக்கு தான் செய்ய போறேன். இப்ப சைவ புலவர்களுக்கு செய்து அடுத்ததாக இளஞ்சைவ புலவர்களுக்கு பேப்பரும் செய்வேன். அப்ப இளஞ்சைவ புலவர்களும் கவனமாக கேளுங்க. அணரி நுனினா அன்னம் ஒற்ற புறக்கும் ஒலிகள் அவை. சின்ன சின்ன கேள்வி 10 கேள்விதாளத்துல இது முதலாவது கேள்வி. அணரி நுனினா என்பது அணரி நுனினா அந்த மேல் நோக்கி சென்று நுனினாக்கு அணரி மேல் நோக்கி சென்று அன்னம் மேல் அன்னத்தை தொட ஒற்ற புறக்கும் ஒலிகள் அவை என்று கேட்கிறார். அந்த ஒலிகள் ரகர நகரமாகும். சரியா? அணரி நுனினா நுனினாக்கு மேல் அன்னத்தை ஒற்ற பிறக்கும் ஒற்ற பிறக்கும் எழுத்துக்கள் அலிசா ஒற்ற பிறக்கும் எழுத்துக்கள் யாரு சொன்னா ரகர நகரமாகும் சொல்லி எழுதினா அதுக்கு மறுமொழி சரி. 2ஆம் கேள்வி நா விளிம்பு வீங்க அன்பல் முதலுற. இப்ப நா விளிம்பு இந்த நாக்கினுடைய விளிம்பு முன்பக்கம் இருக்கிற விளிம்பு வீங்க அன்பல் முதலுற. அப்ப அன்பல் என்றது மேல் வாய்ப்பல். அன்பல் என்றது மேல் வாய்ப்பல் இணைந்து நா விளிம்பு வீங்கி அன்பல் முதல்வன் தவித்த சொல் இதனை குறிப்பிடுவது என்றால் மேல் வாய்ப்பை நிலை குறிப்பிடுவது. நா விளிம்பு வீங்கி அன்பல் முதல்வன்றது நா விளிம்பு வீங்கி அன்பல் மேல் வாய்ப்பை இதோட அது ஒட்ட நாக்கு முன் வாக்கம் மேல் நாக்கு ஒட்ட என்றுதான் அதுல கருத்து. மற்றது 3வது வகர ஒலி எவ்வாறு குறைப்பது? வகர ஒலி மேற்பல்லும் வகர ஒலி ப சொல்லி பாருங்க. நீங்க ப என்றக்குள்ள மேற்பல்லும் கீழிதழும் மேற்பல்லும் கீழிதழும் தமிழ் பொருந்த வகாரம் குறைக்கும். ப என்ற பாருங்க மேல் பல்லும் இருக்குது, கீழுதலும் கீழ் இதழும் ஒட்டுது மகரம் என்று சொல்லக்கூட. அப்ப வகர ஒலி எவ்வாறு குறைக்கிறது என்றால் மேற்பல்லும் கீழிதழும் தமிழ் பொருந்த வகாரம் குறைக்கும் சொல்லி சொன்னா சரி. நெட்டெழுத்துக்கு சாரியை யாவை? நெட்டெழுத்து எது? நெட்டெழுத்து ஆ இ உ ஏ ஓ ஐ அவ் இந்த எழுதான் நெட்டெழுத்து. இந்த நெட்டெழுத்துக்குரிய சாரியை என்னன்னு கேட்டா ஆகாரம், ஓகாரம், ஈகாரம், ஔகாரம், ஐகாரம் என்று அப்படி வரும். காரச்சாரியை தான் அதுக்குரிய சாரியை காரச்சாரியை. அப்படி எழுதான் சரி.
நெட்டெழுத்துக்கு சாரியை காரச்சாரியை, குற்றெழுத்துக்கு சாரியை கரச்சாரியை. அகரம் இகரம் உகரம் என்றக்குள்ள அது கரச்சாரியை. உயிர் பிறந்த மெய்யின் இயல்புக்கு 2 உதாரணம் தருக. உயிர் பிரிந்த மெய்யின் இயல்பு, அதாவது பாலாடை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாலாடை, பால் சக ஆடை, பாலாடை. இப்ப நிலைமொழி மெய் இல்லைன்னா மெய் எழுத்து, வரிமொழி முதல் எழுத்து ஆவைன்னா அது உயிர் எழுத்து. அப்ப உயிர் பிரிந்த மெய்யின் இயல்புக்கு 2 உதாரணம். ஒன்று பாலாடை, மற்றது காலணி. பால் சக ஆடை நிலமொழி மெய், கால் சக ஆணி வரிமொழி உயிரா இருக்கிறது. 2ல அப்படித்தான். நிலைமொழியில மெய் இருக்கு, வரிமொழியில உயிர் இருக்கிறது. அதான் 2 உதாரணத்தில். சரி, அடுத்த கேள்வி. விழி இயலாத நகர ஈற்று வினா பெயர் தருக. விழி இயலாத நகர ஈற்று வினா. எக்ஸ்கியூஸ் மீ, நினைச்சு கொள்ளுங்க கொஞ்சம் வரேன். அம்மா உங்களோட சத்தத்தை காணல. நான் கொஞ்சம் தண்ணி எடுக்க ஆ போனேன். இவியல இந்த மற்றவியல் கலந்து ஆலோசிச்சு படிப்பிக்க போறீங்களோ இல்லாட்டி கடைசியா கதை கட்டுமோ? என்னண்டு? இல்ல அவையில அன்மியூட் பண்ணி விடுறது உங்கள்ட்ட பிள்ளைகள் உங்கள்ட்ட கேள்வி கேட்கக்கூடிய. இல்ல படிப்பிக்க முடியல. என்ன? சரி, அடுத்த கேள்வி. விழி இயலாத நகர ஈற்று வினா பெயர் தருக. விழி இயலாத நகர ஈற்று வினா பெயர். அப்ப நகர ஈற்று வினா பெயர் என்ன? அவன் என்றக்குள்ள அதுல என்னென்ன இருக்குன்னு நகர ஈற்று வினா பெயர். வினா பெயர் தான் கேட்டுக்கிறாங்க. அவன் என்றது சொட்ட பெயர். வினா பெயர் யாதன், அதன், உதன் என்று வரும். அப்ப யாதன் கோடு, கோடு கண்டா கொம்பு, யாதன் கோடு, அதன் கோடு, உதன் கோடு, இதன் கோடு என்று வரும். அப்ப வினாப்பொருள் யாதன் கோடு கண்டவுக்குள்ள வினாப்பொருள். விழியேலாத நகர ஈற்று வினா பெயர் தருக. வினா பெயர் யாதன் கோடு, சுட்ட பெயர் அதன் கோடு, உதன் கோடு, இதன் கோடு. இப்ப வினா பெயர் என்று கேட்டால் யாதன் கோடு என்று எழுதினா சரி. சுட்ட பெயர் என்று கேட்டா அதன் கோடு, உதன் கோடு, இதன் கோடு. மூன்றும் சுட்ட பெயர். வினா பெயர் யா. அடுத்த கேள்வி. இது வந்த கேள்வி 59ஆம் ஆண்டு. விருத்தம் என்னும் சொல்லின் பொருள் யாது? விருத்தம் என்ற ஒரு பாவகை, விருத்தப்பா என்று இந்த பாவகைகள் ஒன்றுதான் விருத்தம். மற்றது 8ஆம் கேள்வி. செய்யும் என்ற பெயரெச்சம் ஏறு கருதலுக்கு உதாரணம் தருக. இப்ப பெயரெச்சம் எடுத்து பார்த்தா செய்த, செய்கின்ற, செய்யும் மூன்றும் பெயரெச்சம். இதுல செய்யும் என்ற பெயரெச்சத்துக்கு ஈறுகடுதலுக்கு உதாரணம் செய்யும் என்றால ஈறு கட்டால் செய்யண்டு வரும். என்றது கட்டோனே செய்யண்டு வரும். அதுக்கு ஒரு உதாரணம் செய் சக தொழில், செய்தொழில். அப்ப செய்யும் பெயரெச்ச ஈறுகடுதலுக்கு உதாரணம் செய் தொழில். அடுத்தது 9ஆம் கேள்வி. இசைப்பு உரிச்சல் உணர்த்தும் பொருண்மைக்கு எடுத்துக்காட்டு தருக. இசைப்பு உரிச்சல், உரிச்சல் ஒரு வகை இசைப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் கேட்டுக்கிறாங்க. யாழ் இசை ஊக்குக்கும் உதாரணம். யாழ் இசைப்பு ஊக்குக்கும் வருது. யாழ் இசை ஊக்குக்கும் இசைப்பு சொல்லுக்கும் உதாரணம் கேட்டுக்கிறாங்க. அடுத்த கேள்வி. உம்மை இடைச்சொல் எத்தனை வகைப்படும்? அவற்றுள் ஒன்றின் பெயரை குறிப்பிடுக. அப்ப உம்மை இடைச்சொல் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். உம்மை இடைச்சொல் 8 வகைப்படும். எண்ணில வரும். 1, 2, 3 என்றக்குள்ள எண்ணில வரும். மற்றது தெரிநிலையில வரும். மற்றது ஆக்கத்துல வரும். மற்றது ஆக்கம். மற்றது எச்சத்துல வரும். அவனும் வருவான். சிறப்புல வரும், ஐயத்துல வரும், எதிர்மறை முதலியவைகள்ல வரும். உதாரணமாக சாத்தனும் வந்தான் என்பது
கொச்சனும் இது சாத்தனும் வந்தான்ற இஞ்சி நிற்கிறது. அப்ப அது எச்ச உண்மை. சாத்தனும் வந்தான் கொச்சனும் வருவான் கூட அது எஞ்சி நிற்கிறது. அப்ப அது எச்ச உண்மை. சாத்தனும் சாத்தனும் வந்தான் கொச்சனும் வருவான் கூட எஞ்சி நிற்கிறது எச்ச உண்மை. எப்படி ஒவ்வொன்றைக்கு நீங்க எழுதலாம். எண்ணுக்கு 1, 2, 3 அப்படி எழுதலாம். எச்சத்துக்கு அவனும் வருவான். சிறப்புக்கு அதுக்கும் ஒரு ஐயம் அவனும் ஐயத்துக்கும் அதுல இருக்குது. நீங்க உம்மன் ரேடை சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இந்த இதுல வேற சிறப்பு பார்த்து சொல்றது. செய்யும் என்னும் பேரச்சம் வேறு கருதலுக்கு உதாரணம் தருக. இப்ப செய்யும் என்னும் பேரச்சம் முதல் சொன்னது இதுதான். முதல் சொன்னது செய்து செய்யும் என்னும் பேரச்சம் அது நல்லது. செய்யும் என்னும் பேரச்சம் இறுதி கருதலுக்கு. செய்யும் என்னும் பேரச்சம் இறுதி உகரம் தான் ஏறி நின்ற யகரமையுடன் கட்டு வரும். அப்ப உம்ன்றது இந்த யகரமை என்ன ஊனா யகரமை யூனா வரும். அந்த யுகரம் கட்டிவிடும். இப்ப வாவும் புலவி அதுக்கு உதாரணமும் கேட்டிருக்காங்க. வாவும் புலவி என்றது வாம் புலவி என்று வரும். செய்யும் என்னும் பேரச்ச இறுதி கடுதலுக்கு உதாரணம். வா செய்யும் என்றது செய்யன்றது போல வாவும் புலவி என்றதுக்கு வாம் புலவி என்று வரும். செய்யும் தொழில் என்றக்குள்ள செய் தொழில் என்று வரும். செய்யும் தொழில் செய் தொழில். அப்ப செய்யும் என்னும் பேரச்சம் ஈறு கடுதலுக்கு உதாரணம் தருக. அதான் அந்த உதாரணம். தொல்காப்பியர் எழுத்து அதிகாரத்துல ஒரு கேள்வி எழுதிருக்காங்க. அந்த சின்ன சின்ன கேள்விகள் முடிஞ்சு எழுத்து அதிகாரத்துல பின்வரும் சூத்திரங்களுக்கு பொருள் கூறி உதாரணம் தருக. 1000 வரினும் ஆயியல் தெரியாது. அப்ப இது முந்தைய சூத்திரத்தோட தொடர்பட்ட சூத்திரம். இது 1000 வரினும் ஆயியல் தெரியாது என்றது முதல் அந்த இதை பற்றி எழுத்துக்களை அந்த இலக்கங்களை பற்றி சொல்லி படிப்பிச்சு கொண்டு வந்தவர். பிற கடைசியாக பிற சொல்றார் 1000 வந்தால் 1000 என்ற சொல் வந்தாலும் ஆயியல் அந்த இயல்பு முந்தி சொன்ன இயல்பு தெரியாது மாறுபடாது சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா 1 முதல் 8 இறுதியாக உள்ள எல்லா எண்ணம் 1 முதல் 8 இறுதியாக உள்ள எல்லா எண்ண பெயர்களும் 10 என்னும் எண்ண பெயரின் முன்னே வரி 10 சக 1 10 சக முன்னேன்றதுக்கு பின்வாளர்தான் முன்னாடி சொல்லுவார். 10 சக 2 10 11 12 13 அப்படி வருமே முன்னே வயல். 10 என்னும் சொல்லில் குற்றியல் உகரம் தான் ஏர் நின்ற மெய்யோடு கடும். 10 என்ற கூட 10 சக 1 11. அப்ப 10 என்ற இத்தனாவோட ஊனா உகரம் குற்றியல் உகரம் கொண்டு வந்துருக்கு. அந்த குற்றியல் உகரம் கேட்டு போகும். 10 சக 1 11 குற்றியல்கரம் தான் ஏர் நின்ற குற்றியல்கரம் கெட்ட போகும். அந்த 10 என்னும் சொல்லில் குற்றியல்களிடம் தான் ஏர் நின்ற மெய்யோடு கடும். 10 என்றக்குள்ள அந்த தூணாவும் அந்த மெய் இத்தனா சக ஊனா தூணா அது அப்படியே கெட்டுவிடும். மெய்யோடு கெட்டு விடையில் இன்சாரில் வந்து புணரும். 10 சக 1 11. அப்ப இன்னன்றது 10 சக 1. அப்ப தூணா அப்படியே கெட்டு போயிட்டு 10ன்றதோட இன்னென்ற ஒரு சாரியை வந்தோடனே 11 11. அதே போல 10 என்பதன் முன்னர் இது கேட்ட கேள்வி 1000 வரணும். அப்படி 10 என்பதன் முன்னர் 1000 என்னும் எண் வரினும் அத்தன்மை நின்றும் பிறழாமல் அது தெரியாது. அதாவது ஊறு கட்டி எண் பெற்று முடியும். அதே மாதிரிதான் இது முந்தைய சூத்திரத்துல தான் அந்த 10 1 2 3 நான் சொன்னவர். இப்ப 1000 வரினும் ஆயியல் தெரியாது என்றா முந்திர சூத்திரத்தை சொல்லப்பட்ட வீதான் இங்கேயும் வருது. இப்ப 10 1000 10 சக 1000 10,000 10 என்பதன் முன்னர் 1000 என்ற எண் வரினும் அத்தன்மை என்றும் தெரியாது. அதாவது ஊறு கட்டு எண் பெற்று முடியும். 10,000 10 சக 1000 தூணா அப்படியே கட்டிச்சது. குற்றியல் உகரம் தான் ஏர் நின்ற மெய்யோடு கட்டி 10,000 கொண்டு வரும். தேற்ற இகரம் அடுத்த கேள்வி. தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும். தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறு இயற்கை
வல்லெழுத்து மிகா என்றது தேற்ற பொருளில் வரும். தேற்ற இகரம் இகரம் தேற்ற பொருளில் வரும் படிச்சிருக்க. இகரம் தேற்ற பொருளில் வரும். அப்ப தேற்ற பொருளில் வரும் இகரமும் தேற்ற பொருள் என்றா என்ன? நீயே செய்தாய் என்ற கூட தேற்றம். நீதான் கட்டாயம் செய்திருக்கிறாய். நீயே கல்வன், அதான் தேற்ற பொருள். இப்ப தேற்ற பொருளில் வரும் இகரமும் சிறப்பு பொருளில் வரும் உகரமும். சிறப்பு ஓ ஓ இவன் பெரியன் என்ற கூட அது சிறப்பு பொருள். அப்ப சிறப்பு பொருளில் வரும் உகரமும் மூன்றுளத்தும் வரும் இலக்கணத்துல மூன்றுளத்தும் வரும். தன்மை முன்னிலை பழக்கையில வரும் மூன்றுளத்தும் வரும் இயற்கையாக இருக்கு. இலக்கணத்தன வல்லெழுத்து மிக்க முடியாது. அதுல வல்லெழுத்து மிக்க முடியாது. தேற்ற பொருள்ல வருகின்ற இகரம் மிக்க முடியா. உதாரணம் யானே கல்வன், யானே கொண்டேன். யானே கல்வன் கூட யானே தேற்ற இகரம் யான் தான். யானே கொண்டேன், நானா கொண்டேன் என்ற மாதிரி வரும். அப்ப தேற்ற பொருளில் வருவது யானே கொண்டேன். மற்றது நீயே கொண்டாய் முன்னிலையில வாழலாம். நீயே கொண்டாய் ஏனாக்கு வருது. தேற்ற இகரமும் சிறப்பின் ஒவ்வொரு. நீயே கொண்டாய் என்ற கூட அது தேற்ற பொருள்ல வருது. நீ எல்லாம் கொண்டிருப்பாய். அவனே கொண்டான், அவன் தான் அது கொண்டான் என்ற மாதிரி. மற்றது தேற்ற ஏகாரமும் சிறப்பின் ஒவ்வொம். ஓனா சிறப்பு பொருள வாழ்க்கை காரணம் கட்டிப்பார். வல்லெழுத்து மேற்கூறிய இயற்கை வல்லெழுத்து மிக. வல்லெழுத்து மிக ஆண்டு வருகிறது. அப்ப நீயே கொண்டாய் என்றக்குள்ள அது ஏகாரம். ஏற்ற பொருளில் வரும் சிறப்பின் சிறப்பின் ஒவ்வொரு. அப்ப நீயே கொண்டாய் என்றக்குள்ள அது ஏகரத்துக்கு ஏற்ற பொருள். அவனே கொண்டான். மற்றது சிறப்பின் ஒவ்வொரு என்றக்குள்ள ஓ ஓ கொண்டான் சிறப்பு. ஓ ஓ அவன் தான் அதை செய்திருக்கிறான். ஓ ஓ என்றக்குள்ள சிறப்புல வருது. ஓ ஓ நீதானா செய்த நீங்க. ஓ ஓ கொண்டாய், ஓ கொண்டான். ஓ ஓ கொண்டாய் முன்னிலை வருது. ஓ ஓ பெற்றா. அப்ப ஓஹோ கொண்டான் என்ற படத்தை ஓ ஓ கொண்டாய் என்றது முன்னிலை. ஓ ஓ பெற்றா என்றது வரும். மூன்றுலத்திலையும் வரும். அப்ப தேற்ற ஏகாரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறும் இயற்கை வல்லெழுத்து மிகா. வல்லெழுத்து மிகாமல் வருகிறது. மற்றது சொல்லதிகாரம். ஆவும் ஆயனும் செல்க என்னும் உதாரணம் கொண்டு வியங்கோள் எண்ணுப்பெயர் அமையும் முறையை குறிப்பிடுக. ஆவும் ஆயனும் செல்க அதான் கேள்வி. அப்ப ஆவும் ஆயனும் செல்க என்னும் உதாரணம் கொண்டு வியங்கோள் எண்ணுப்பெயர் அமையும் முறையை குறிப்பிடுக. வியங்கோளன் வியங்கோளன்டா செல்க வாழ்க வாழிய வாழியர் இப்படி பாருதான் இந்த வியங்கோள். அப்ப ஆவும் ஆயிரம் செல்கண்டா இந்த வியங்கோளுடன் தொடரும் எண்ணு பெயர். அதாவது ஆ என்றது மாடு, ஆயன் என்றது மாடு மேய்க்கிறது. இந்த ரெண்டு பேரும் வந்தால் செல்க என்று அந்த ஆ என்ற முடிகிறது. அந்த இதுலதான் அது முடியும். ஆ ஓடதான் அது முடியும். ஆவும் ஆயுதனும் செல்க. ஆயன்ல செல்வார்கள் என்று வரும். இது முதல் சொன்னது ஆண்டுபடியா செல்க என்று வரும். அப்ப இந்த எண்ணு பெயர் திணை கலந்து வருதலை நீக்க மாட்டார்கள். ரெண்டு திணையும் வர்றபடினால அது திணை கலந்து வருவதை நீக்க. உதாரணம் யானையும் பாகனும் செல்க. இளங்கோள் அல்லாத பிளவுத்தனையோடு தொடர்ந்து வருவனவாகும். அதான் ஆவும் ஆயனும் செல்க என்னும் உதாரணம் கொண்டு வியங்கோள் எண்ணு பெயர் அமையும் முறையை தருக. அப்ப ஆவும் ஆயனும் செல்க என்றால் அது வியங்கோளுடன் தொடரும் இந்த எண்ணு பெயர் திணை கலந்து வருதலை நீக்க மாட்டார்கள். உதாரணமாக யானையும் பாகனும் செல்க என்று இந்த வரும். அமையும் முறை என்பது திணை கலந்து வரும். அதான் அந்த அமையும் முறை. ஆவும் வரும், ஆயனும் வரும். திணை கலந்து வந்தால் அது செல்க என்ற
அக்னியை கொண்டுதான் அது முடிஞ்சிருக்கிறது. பின்வரும் சூத்திரங்களுக்கு அஞ்சாங்கடி பின்வரும் சூத்திரங்களுக்கு பொருள் கூறி எடுத்துக்காட்டு தருக. செய்தன் எச்சத்து இறந்த காலம். இந்த சூத்திரங்களுக்கு பொருள் சொல்லிட்டான். செய்தன் எச்சத்து இறந்த காலம், எய்திலன் உடைத்தே வாரா காலம். செய்தன் எச்சம் இறந்த காலம். இறந்த காலத்துல வருகிற செய்து, செய்தன் எச்சம் செய்து, பேரெச்சம் நிகழ்காலம் செய்து செய்கின்ற செய்யும். செய்து செய்கின்ற செய்யும் அது நிகழ்காலத்தில் வருது. செய்யும் என்ற எதிர்காலம் செய்து, செய்து செய்கின்ற எதிர்காலம் செய்து செய்கின்ற செய்யும். சரியா? 3 காலத்திலையும் வரும். அப்ப இறந்த காலத்தின் கண் பெரும்பாலும் வருவதற்குரிய செய்து என்றது இறந்த காலத்துக்குரிய செய்து என்ற இச்சம். எதிர்காலத்திலையும் சில நேரங்கள்ல வரும். செய்து என்றது இறந்த காலத்துல தான் வருது. செய்து வந்தான்க்குள்ள இறந்த காலத்துல தான் செய்து வரும். அது சில வேளைகள்ல எதிர்காலத்திலையும் வரும். அதனால் இந்த சூத்திரத்துல கருத்து. செய்தன் எச்சத்து இறந்த காலம், எய்துலன் உழைத்தே வாரா காலம். வாரா காலம் என்றா எதிர்காலத்துக்கும் சில வேளைகள்ல வரும். எய்துலன் என்றா வரும், சில வேளைகள்ல வரும் என்று சொல்லப்படுது. அப்ப நீ உண்டு வருவாய் என பொருள் சிதையாமல் எதிர்காலத்திலும் வரும். அப்ப இறந்த காலத்தில் செய்த நிச்சயம் என்றக்குள்ள நீ உண்டு வருவாய். இப்ப செய்தன் எச்சத்து வந்த காலம் என்றக்குள்ள அந்த செய்து என்று சொல்லப்படுற அந்த வினையச்சம் செய்து என்ற வினையச்சம் எதிர்காலத்திலையும் வரும். எப்படி? நீ உண்டு வருவாய் என்ற எதிர்காலத்திலையும் வரும், சிதையாமல் எதிர்காலத்திலையும் வரும். இப்ப செய்து என்ற பட்சம் வழக்கமாக செய்து கண்டா இறந்த காலம் தான். செய்து கொண்டான் அது எதிர்காலத்திலையும் வரும். நீ உண்டு வருவாய். அப்ப உண்டு வருவாய். அப்ப செய்து என்ற இறந்த கால பேரச்சம் எதிர்காலத்திலையும் வரும். நீ உண்டு வருவாய் என்று எதிர்காலத்திலையும் வரும் சொல்லி சொல்லியிருக்கிறார். அடுத்த கேள்வி, இர் ஈர் மின்னென வரி ஓ மூன்றும். ஈனாயிரன இர், ஈனாயிரன ஈர், மீனாயின மின் என வரி ஓ மூன்றும் கல்லோர் மருங்கிலும் பலவற்று மருங்கிலும் சொல்லோரனைய என்பனால் புலவர். அப்ப இந்த ஈரென்ற சொல், ஈரென்ற சொல், மின்னென்ற சொல் என்ற 3 சொல்லும் இறுதி சொல்லும் உயர்திணை பலர்பாலிடத்துலதான் வரும். உயர்திணை பலர்பால் இடத்திலையும் அக்கணை பலவின் பாலிடத்திலும் ஒரு முழத்து ஒத்த உரிமையை உடையனவாக இருக்கும். இறையர் மின்னன்றது உயர்திணை பலர்பாலிலையும் வரும், அக்கணை பலவின் பாலிலையும் வரும். அப்படி வார்னர் 2 ஒரே தன்மை உடையதாக இருக்கும். உதாரணமாக உயர்திணையை பார்த்தோம் என்றால் உண்ட நீர், உண்ட நீர், உண்ட நீர் என்றா உண்ட நீர், நீருண்ட நீர் என்றா நீங்கள் உண்ட நீர், உண்குவீர், உண்டீர், உண்டீர் என்ற இறந்த காலம், உண்குவீர் என்ற நிகழ்காலம், உண்ட நீர் என்ற எதிர்காலம். உண்குவீர் என்றது அது எதிர்காலம், உண்மின் என்ற கூட நிகழ்காலம். எப்படி வரும்? எதிர் மின் என்னும் 3 இறுதி சொல்லும் உயர்திணை பலர்பாலிடத்திலையும் அக்கணை பலபாலிடத்திலையும் வரும். அப்ப உயர்திணையிலே வரையும் மக்கள் நாய்கள் பூனைகளையும் பார்த்து உண்ட நீர், உண்மீன், உண்டீர், உண்குவீர் சொல்லலாம் நாங்கள். அப்ப உயர்திணையிலே வரும், அக்கணையும் வரும். ஈர்மின் என்ற 3 சொல் இறுதி சொல்லும் உயர்திணை பலர்பாலிடத்திலையும் அக்கணை பலவின் பாலிடத்திலையும் வரும். நாய்கள் எல்லாம் இருக்கிறது. உங்க வீர் என்று சொல்லுவேன். சாப்பாட்ட உங்க வீர், சாப்பாட்ட உள்ளீர் என்று சொல்லி அதுகளும் உயர்திணைக்கும் வரும், அக்கணைக்கும் வரும். உண்மின் என்றும் வரும். அடுத்த செந்தமிழ் இலக்கண விளக்கத்துல வந்திருக்கிற கேள்வி அது சொல்லல, நீங்க எழுதணும். இந்த சிறப்பு இந்த இது இறந்தவருக்கு திதி பண்பா உண்டு எழுத சொல்லியிருக்கிறார்கள்.
அடுத்தது அடுத்த கேள்வி, இரண்டாம் கேள்வி அதுல செந்தமிழ் இலக்கணத்துல பின்வரும் பாடலின் அணி இலக்கண வகையையும் அதன் சிறப்பையும் தெளிவுபடுத்துக என்று சொல்லி ஒரு பாட்டு தந்திருக்கிறார்கள். பின்வரும் பாடலில் அணி இலக்கண வகையையும் அதன் சிறப்பையும் செந்தமிழ் இலக்கணம் இதுல வந்திருக்கு இந்த கேள்வி. அப்ப இந்த பாடலை பார்ப்போம். காதலன் மெல்லுயிர்க்கு காவல் புரிந்ததால். முதலாவது வரி, பேரேராயம் பிரியாத ஒரு கோடு போட்டு அங்கால மாதர் படர் இருகால். மூன்றாவது வரி, படர் இருள்கால் சீக்கும் அகலவனை நோக்கி குடதிசையை நோக்கும் குறிப்பு என்று ஒரு பாடல் வந்திருக்கிறார். இந்த பாடல்ல அணி இலக்கண வகையையும் சிறப்பையும் சொல்லிட்டான். அப்ப இது என்னன்னு பார்த்தா இது நுட்பவணி மொழி டீச்சர்களை படிச்ச மாதிரி இந்த பாட்டு நுட்பமான முறையில சொல்லப்பட்ட நுட்பவணியில இது குறிப்பு நுட்பம். குறிப்பால் தான் அந்த இந்த பாட்டினுடைய கருத்தை குறிப்பால் தான் நாங்கள் உணரலாம். எனவே இது குறிப்பு நுட்பம். குறிப்பினாலே தான் கருதிய பொருளை பிறர் அறியுமாறு நுட்பமாக கூறுவது குறிப்பு நுட்பம். அப்ப குறிப்பு நுட்பம் குறிப்பினால தான் எழுதிய பொருளை பிறர் அறியுமாறு நுட்பமாக கூறுவதுதான் இந்த குறிப்பு நுட்பம். அப்ப இந்த பாட்டு பொருள் என்னன்னு பார்த்தால் காதலன் மெல்லுயிர்க்கு என்பது இந்த காதலனுடைய இந்த மென்மையான உயிருக்கு மெல்லுயிர்ன்ற அந்த பெண்ணை சொல்லுது, தலைவியை சொல்லுது. அவனுடைய மெல்லிய உயிர் என்றது தலைவிக்கு காவல் புரிந்ததால் தோழியர்கள் காவல் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பேதையராயம் பிரியாத மாதர், இந்த பேதையர்கள் எல்லாம் அவளை சுற்றி இருக்கிறபடினால அவளுக்கு ஒன்றும் செய்யலாம், அவளுக்கையும் போயிடலாம் பிரியாத மாதர் படர் இருள். அந்த பிரியாத இந்த மாதர் என்ற அந்த பெண் படர் இருகால் சீக்கும் பகலவனை நோக்கி, படர் இருள்கால் சீக்கும். அப்ப இரவு இந்த சூரியன் உதிக்கிற சூரியனுக்கு பகல் நேரம் அது. அந்த படர் இருள்கால் சீக்கும் என்றது இரவு நேரம் வருவதற்குரிய அந்த நேரத்தில் பகலவனை நோக்கி பார்க்கிறாள். பகவலனை பார்த்து எப்ப நீ மறைய போற, எப்ப இரவு வரும் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். இரவுதான் காதலன் வந்து அவனோட சேருவார். அப்ப படர் இருள்கால் சீக்கும், அந்த சீக்கும் என்றது இந்த இருளை கொண்டு வரும் பகலவனை நோக்கி குடதிசையை நோக்கும் குறிப்பு. குடதிசை என்றால் மேற்கு திசையை நோக்கும் குடதிசை. சரியா? குணதிசை என்ற கிழக்கு, குடதிசை என்ற மேற்கு. அப்ப மேற்கு திசை இப்ப இந்த சூரியன் போய் மறைகிறான். மேற்கு திசையில இருந்து இந்த சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறாள். அப்ப இது நுட்பமா தான் நாங்க இந்த கருத்தாங்கலாம். இதான் குறிப்பு நுட்பம். இது அதாவது தலைவியின் கூட்டம் நிகழும் காலத்தை நோக்கி காத்து நிற்கிறான் தலைவன். அவனுக்கு மாலை காலத்தில் கூடலாமின்றை நுட்பமாக கூற விளைகிறாள் தலைவி. மாலை காலத்துல அங்க சிறலாம். இப்ப தலைவியார்கள் எல்லாம் எங்களோட தோழிமாரெல்லாம் நிற்கிறாங்க. அவள் சூரியனை முதலில் பார்க்கிறான். பின் மேற்கு பக்க திசையை நோக்குறான். என்றால் சூரியன் போய் மேற்கில்தான் மறையப்படுறான். கிழக்கில ஊற்றி மேற்கில மறைகிறான். இது சூரியன் மறைகின்ற மாலை காலத்தை மாலை காலத்துலதான் தான் தலைவனோட சேரலாம் என்ற கருத்தை தலைவனுக்கு உணர்த்துகிறாள். அப்ப நுட்பமாக உணர்த்துகிறாள். தலைவன் பார்த்துக்கொண்டு நுட்பமாக இதை உணர்த்துகிற அப்படின்னால இது நுட்பவணி சொல்லி சொல்லலாம். அடுத்த கேள்வி என்னண்டா, நேரம் ஆகிட்டது. என்னண்டு நேரம் ஆகிட்டது. சரி. அப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே எதுவும் சொல்றேன்டா கொஞ்சம் அண்மை பண்ணி விடுங்க. இது கமலா நன்றி சொல்லிட்டீங்களோ? இதுவரையும் இலக்கணம் தொடர்பான மீட்டல் விரிவுரையை வழங்கிய சைவ புலவர் இந்திராணி பொன்னுத்துறை அம்மையார் அவர்களுக்கு
சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலும் பயன்பெற்ற அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள்.